யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது காலபூச ராசிக்கு 4வது ராசியாக கடக ராசிக்கு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ராசி பலனை பற்றி அதற்கு உள்ள தாராபலன், அதாவது ஒரு நட்சத்திரத்திற்கு யோக நட்சத்திரங்கள் உண்டு, பகை நட்சத்திரங்கள் உண்டு, சம நட்சத்திரங்கள் உண்டு, நல்ல பலமான நட்சத்திரங்களும் உண்டு. அதில் அந்த நட்சத்திரங்களில் நமக்கு எந்த நட்சத்திரங்கள் பகை ஏற்படுத்தும், எந்த நட்சத்திரங்கள் யோகத்தை ஏற்படுத்தும், எந்த நட்சத்திரங்கள் உயர்வான இடத்துக்கு போகும், கிரகங்களும் கட்டிடுச்சு, கோச்சாரமும் கட்டிடுச்சு, அஷ்டவர்க்கம் கட்டு போச்சு அப்படின்னா வரக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு நம்ம பயணிக்கலாமா அப்படின்னா ரொம்ப சூப்பராக பயணிக்கலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய கிழமைகளை வச்சு பயணிக்கலாம். அதுக்கு வரக்கூடிய காலண்டரில் வரக்கூடிய டேட்டுகளை வச்சு பயணிக்கலாம். இதெல்லாம் பூராலாம் கிரகங்கள் போய் கொண்டு வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு ஓரை வச்சு பயணிக்கலாம். அதற்கு பிறகு பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒன்று இருக்குது, அதை வச்சு பயணிக்கலாம். அதாவது நடை, ஊன், சாவு இப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்களை பார்த்தீங்கன்னா அவங்க 4-5 தொழில்கள் வருது. அந்த தொழில்களில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்கும். அந்த டயத்தில் நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். அதற்கு பிறகு அந்த பட்சிகள் கொடுக்கக்கூடிய டைம் ரொம்ப லோ டைமாக இருக்கும். அதில் மாத்திரை மருந்து சாப்பிடலாம், நம்ம உடம்பு எடுத்துக்கும். இப்படி கிரகங்கள் வழியாக நிறைய இடங்களில் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும். அது வருங்காலங்களில் பஞ்சபட்சியும் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தாராபலன்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய வலிமை என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 நிமிஷம் பார்த்துடலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடகராசி கடக லக்கணங்க. அதாவது ராசி கடகமாக இருந்துட்டு லக்னம் எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துட்டுனா கண்டிப்பாக பாதிக்கு பாதி பலன் மாறும். ஆனால் ராசியும் அதுவே லக்னமும் அதுவேண்டா அப்போ பலன் ஒன்றா தாங்க வரும். அது கோச்சாரமும் பலன் ஒன்றா தான் வரும். பிறக்கும்போது லக்னம் வந்துச்சுன்னா அந்த பலனும் ஒன்றா தான் வரும். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே அந்த சனி மாறுற காலங்களுக்கு பிறகு இந்த கடகராசிக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நம்ம செவ்வாய் பகவான் 5-10 கூடையவன் 12ஆம் இடத்தில் 45 நாளாக பயணிப்பதால் இவங்களுக்கு தொழில் பயங்கர மந்தமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் மறையக்கூடாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இது 12ஆம் இடத்தில் மறைஞ்சிச்சுன்னா வீட்டில் தெய்வத்துடைய அனுகிரகங்கள் இவங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு இஷ்ட தெய்வமே 10ஆம் அதிபதியாக வருவதால் அது 12ஆம் இடத்தில் மறைஞ்சிட்டுனா வீட்டில் சோதனை ஓட்டமாக இருக்கும். பயங்கர சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பயணங்கள் வீண் செலவுகளை பயணங்கள் ஆரம்பிக்கும். சுப செலவுகளை அதிகப்படுத்தும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகப்படுத்தும். இது பூரா பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செவ்வாதோஷமாக வரும். இதில் ஏற்கனவே இந்த சுயக்கட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாதோஷம் வரக்கூடிய காலங்களில் செவ்வாதோஷமாக இருக்கும். இப்படி இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய காலங்களில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாய் கடகலக்கணத்திற்கு வருகிறது. அப்படி வரும்போது ராசி அதிபதி 5-10 கூடியவன் கடகலக்கணத்தில் நீச்சமாயிடுவான். நீச்சமாயிட்டுனா அது அசுர கிரகங்கள் எப்போவுமே நீச்சமாகிறது ரொம்ப நல்லது. அதில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரங்கள் இருக்குது 3. இதில் தான் பயணிக்க போகுது. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிப்பதால் அவன் 6-9 கூடியவன் அதில் பயணிப்பார். 11ஆம் இடத்தில் இருந்தால் அவன் கண்டிப்பாக அந்த தொழிலுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுத்தும். கடன் பெரிய கடன்களை கொடுக்க ஏற்படும். கண்டிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு பேங்கில் லோன் கிடைக்கும். தைரியமாக வாங்கலாம், ஃபைனான்ஸ் வாங்கலாம். வீட்டில் விற்கக்கூடிய சொத்து சுகங்கள் வரக்கூடிய சுகம் ஏற்படும். வீட்டில் அம்மா அப்பா பாக பிரிவினைகள் ஏற்படும். தாத்தா வழி பாட்டனார்கள் சொத்துக்கள் வரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடகராசி கடகலத்தில் 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க. தந்தைன்னு சொல்லக்கூடிய தந்தைக்காரகன் சூரியன் அங்கே இருக்கிறான். ராகு தந்தை வழி பாட்டன்காரகன் ராகு அங்கே இருக்கிறான். அத்தை வழி சுக்கிரன் அங்கே இருக்கிறது. மாமா வழி புதன் அங்கே இருக்கிறது. சனி அங்கே இருக்கிறது. 7-8 கூடியவன் சனி அங்கே இருக்கிறான். இப்படி இருந்து விட்டால் இந்த கடகராசி கடகலக்கணத்திற்கு ஒரு யோகத்தை ஏற்படும். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் மாறுங்காலத்துக்கு பிறகுதான் இந்த கடகராசி கடகலத்துக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அது வரைக்கும் வரக்கூடிய 3ஆம் தேதிக்கு மேலே வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. இதற்கு முன்னாடி தொழில் இல்லை, வளம் இல்லை, எதுவுமே சரியில்லை, இந்த கடகராசிக்கு எதுவுமே செய்ய மாட்டேதுங்க அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 3ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் லக்னத்திற்கு வந்துவிடும். அப்போ சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதி. அதில் 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேரும்போது சந்திர மங்கள யோகம். எப்பெல்லாம் ஒரு சுத்துக்கு சந்திரன் போயிட்டு செவ்வாய் கூட சேருதோ அப்போல்லாம் சந்திரமங்கல யோகங்கள் ஏற்படும். அதனால் காசு பணங்கள் பேர் புகழ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 45 நாளைக்கு உங்களுடைய செவ்வாய் பகவான்
நம்மளுடைய கடகராசியில் பயணிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்குது. இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. எப்போதும் பாருங்கள், குரு கூட சந்திரன் சேர்ந்தால் குருமங்கல யோகம், அதாவது குரு கூட ராகு சேர்ந்தா குரு சண்டால யோகம். இப்படி ஒவ்வொரு யோகங்கள் ஒவ்வொரு சனிக்கு இருக்கிறது. இப்படி வரும்போது காலங்களில் நீங்கள் இந்த சந்திரன் கூட செவ்வாய் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பிறகு 2ஆம் அதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பது அருமையான ஒரு சிறப்பு. எப்போதுமே சூரியன் சந்திரன் தாய் தந்தையர்கள், அவங்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்திலிருந்து அதற்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் ரொம்பவும் சிறப்பு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு 12-3 கூடிய புதன் 9ஆம் இடத்தில் இருக்கு. அதற்கு கூடிய 11க்கு 4 கூடிய சுக்கிரன் தாங்க 9ஆம் இடத்துல இருக்கு. இது ராஜபங்க யோகத்தை ஏற்படுத்துங்க. சில பேருக்கு சொத்து தகராறு, வீடுலாம் பாகப்பிரிவினை ஏற்படலைங்க அப்படின்னா உடனே இந்த பாகப்பிரிவினை ஏற்படுங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை வரமுடிய பிரச்சனைக்கெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்குங்க. அதாவது சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு இந்த இடத்த சேர்ந்துட்டாலே நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தும். அதனால் சொத்து சுகம் வரக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்தது பூமிக்காரனாகிய செவ்வாய் இப்போ லக்னத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அடுத்த மாதத்துல 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு வரும். அடுத்தது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் பூரா லவ் ஃபெயிலியராக இருக்கும். 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா ஒன் சைடு லவ் ஆகிடும். அதனால் அந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு இப்போ ஏற்கனவே எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்கிறது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் 5-12 கூடியவன் லக்னத்திற்கு வந்துடுவான். லக்னத்திற்கு வந்துட்டுனா அது 7ஆம் இடத்தை பார்த்து விடும். அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த பொண்ணை வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இல்லைனா வீட்டிலேயே அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த பொண்ணை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணலாம். அதற்கு பிறகு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. படிங்க. எப்போதும் செவ்வாய் இந்த 12ஆம் இடத்தினால இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு படிப்பு மந்தமாக இருக்கும். தொழில் வளம் ரொம்ப டல்லாக இருக்கும். இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு யோகங்கள் இருக்குது. அதனால் படிங்க. நம்ம இப்பொழுது தாராபலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தாராபலன் யாருன்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம் இந்த கடக ராசியில் இருக்கிறது. அவங்களுக்கு 3 கூடிய நட்சத்திரமும் 5 கூடிய நட்சத்திரமும் 7 கூடிய நட்சத்திரமும் விளைவிக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 2ஆம் விதம் நட்சத்திரம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 3 கூடிய நட்சத்திரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தால் அதற்கு 3ஆவது நட்சத்திரம் ஆயில்யமாக வரும். அந்த நட்சத்திரத்தில் எந்த சுபகாரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாது. அதில் விபத்து நட்சத்திரம். அதனால் ஆயில்யம் ஒரு நட்சத்திரம், கேட்டை ஒரு நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்திற்கு இன்னும் 2 நட்சத்திரம் துணை நட்சத்திரங்கள் உண்டு. 3 நட்சத்திரம் கொண்டது தான் ஒரு கிரகத்துடைய நட்சத்திரம். அதனால் இது புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்க எங்கே வெளியில் போகக்கூடியப்போ இந்த நட்சத்திரம் காலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் எதுவுமே பண்ணாதீங்க. காரணம் கேட்டால் தாராபலன் 9 தாராபலன் இருக்கிறது. அதாவது ஜென்மத்தாரை, சம்பத்தாரை, விபத்தாரை, சேமதாரை, பிரித்திகதாரை, சாதகதாரை, வததாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரதாரைன்னு சொல்லிட்டு 9 தாரைகள் இருக்கிறது. இந்த 9 தாரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த கிரக மண்டலத்துக்குள்ள 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 11 கரணங்கள், 27 யோகங்கள், 14 திதி, எல்லா விஷயங்களும் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த வானமண்டலங்கள் உள்ளது பூரா. அதனால் நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து தாராபலனை பிடிச்சிங்க, எல்லா விஷயமும் செய்யலாம். ஐயர் மந்திரம் போதனாலும் தாராபலத்தை பிடிக்கிறாங்க, ஒரு தாலி கட்டினாலும் தாராபலத்தை பார்க்குறாங்க, ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்னாலும் தாராபலத்தை பார்க்குறாங்க, வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தினாலும் தாராபலன் பார்க்குறாங்க, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலும் தாராபலன் பார்க்குறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தாராபலன் பார்க்குறப்ப நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் இந்த தாராபலனும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் தான் எடுத்து ஆகணும். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன், இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதை எடுத்து இம்பார்ட்டனாக எழுதி வச்சிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் நடக்கும். கல்யாணம் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றி பேச போகிறாலும் சரி, இல்லை அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அப்போ இந்த நட்சத்திரத்தில் பேசலாமானா இந்த நட்சத்திரத்தை எடுத்துங்க. உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்தால் 2ஆவது நட்சத்திரம் பூசம், 3ஆவது நட்சத்திரம் ஆயில்யம், 4ஆவது நட்சத்திரம் அஸ்வினி, 5ஆவது நட்சத்திரம் பரணி, 6ஆவது நட்சத்திரம் கீர்த்திகை, 7ஆவது நட்சத்திரம் ரோகிணி, 8ஆவது நட்சத்திரம் மிருகசீரிடம், 9ஆவது நட்சத்திரம் திருவாதுரை. இதற்கான ஒரு துணை நட்சத்திரங்களாம் உண்டு. புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். 2 நட்சத்திரத்தை சேர்த்துக்குங்க. அதற்கு அடுத்த 2ஆவது நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய யோக நட்சத்திரம். இது 2ஆவது நட்சத்திரம். 3ஆவது நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் விலகி கொள்ளுங்கள். அதற்கு 4ஆவது நட்சத்திரம் சேம நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரம் உங்களுடைய யோக நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க அஸ்வினி,
மக மூல நட்சத்திரத்தில் எல்லா விஷயங்களும் செய்யலாம். அதற்கு 5வது நட்சத்திரம் பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் எந்த காரியங்களும் செய்யாதீங்க. அதில் பயங்கரமான பகைகள் உண்டாகும். அதற்கு 6வது நட்சத்திரம் கீர்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் எல்லா விஷயங்களும் செய்யுங்க. உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் ஏற்படுத்தும். 7வது நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருபவன் நட்சத்திரத்தில் எந்த காரியங்களும் செய்யாதீங்க. இதில் செஞ்சீங்கன்னா பயங்கரமான வதத்தை, சண்டை சச்சரவுகளை உருவாக்கும். அதற்கு 8வது நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் எல்லா சுபகாரியங்களும் செய்யுங்க. உங்களுக்கு எல்லா வகையான மகிழ்ச்சிகளை கொடுக்கும். அதற்கு 9வது நட்சத்திரம் திருவாதுரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் அற்புதமான காரியங்களை செய்யுங்க. இந்த தாராபலன் கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே அற்புதமான பலன்களை செய்ய போகிறது. நம்பி எல்லா விஷயத்திலும் செய்யுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.